அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்று ஜாமீனா அமைச்சர் பதவியா என்ற வாதத்தை நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எடுத்து வைத்திருந்தனர். இப்போது அந்த வாதத்திற்கு இப்போதைக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத காரணத்தினால் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற மனுவை அதை முடித்து வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நீதிபதிகள் தரப்பில் இப்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து அமலாக்கத்துறை தரப்பும் செந்தில் பாலாஜி தரப்பும் புதிய வாதங்களையும் நிபந்தனைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதன்படி அமலாக்கத்துறை தரப்பில் செந்தில் பாலாஜி டெல்லி மாநில முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடாது என்று அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது போல இப்போது அமைச்சராக பொறுப்பு வகித்து ராஜினாமா செய்துள்ள செந்தில் பாலாஜிக்கும் அவர் தலைமைச் செயலகம் செல்லக்கூடாது, மீண்டும் தேர்தல் நடைபெற்று அவர் எம்எல்ஏவாக ஆனாலும் வழக்கு விசாரணை முடியும் வரை அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என்ற புதிய கடும் நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் கோரப்பட்டது. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பு இங்கு டெல்லி மாநில முதலமைச்சரின் வழக்கும் செந்தில் பாலாஜியின் வழக்கும் ஒப்பிடுவதற்கு உகந்தது அல்ல என்றும் அது வேறு அடிப்படை முகாந்திரங்களை கொண்டது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அந்த புகார் கொடுத்தவர்களே இங்கு சமாதானமாக செல்லவும் அந்த தொகையை வழங்கிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இதில் மிகப்பெரிய மோசடி முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என்பதால் அவருக்கு கூடுதல் நிபந்தனைகள் விதிக்கக்கூடாது என்றும் தற்போதுள்ள நிபந்தனைகளையே விதிக்க வேண்டும் என்றும் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த ஜாமீனை ரத்து செய்ய கோரும் வழக்கை தாங்கள் முடித்து வைக்க தயாராக இருக்கிறோம் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் என்ன கூறுகிறீர்கள் என்றும் இறுதியாக என்ன கூறுகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதற்கு அமலாக்கத்துறை கூடுதல் நிபந்தனைகள் தேவை என்று கூறியிருக்கிறது. செந்தில் பாலாஜி தரப்பு ஏற்கனவே உள்ள நிபந்தனைகளை நாங்கள் முறையாக பின்பற்றி வருகிறோம், உச்சநீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றி வருவதால் வழக்கு விசாரணை முடியும் வரை அவர் எந்த விதமான பதவியும் வகிக்க மாட்டார் என்ற உறுதிமொழியும் அளித்திருக்கிறது. இதனால் இந்த இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த பின்னர் இந்த ஜாமீன் கொடுத்ததற்கு எதிரான அந்த மனு மீதான வழக்கு விசாரணை முடித்து வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம்.